ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு பயோஸ்பியர், அதுக்கப்புறம் எக்கோசிஸ்டம், காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம், இதை பற்றி பார்க்கலாம் வந்துட்டு. இது எந்த டாப்பிக்கில் வருதுன்னா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இதுக்குள்ளே வருது வந்துட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பயோஸ்பியர் அப்படிங்கிறத என்ன பார்ப்போம். பயோஸ்பியர்னு பார்த்தீங்கன்னா எர்த் அட்மாஸ்பியரில், அதாவது எர்த்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கீழே இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 4 ஸ்பியர் இருக்குது வந்துட்டு. இது 4th ஸ்பியர். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் வந்துட்டு 4 ஸ்பியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர், நம்ம லேண்ட் அதெல்லாம் இருக்குல்ல அதுதான் லித்தோஸ்பியர். நெக்ஸ்ட்டு வாட்டர் இருக்குதுல்ல அது ஹைட்ரோஸ்பியர். அட்மாஸ்பியர்னால் வந்துட்டு நம்ம சுவாசிக்கிறோம்ல காற்று மேகம் இதெல்லாம் வந்துட்டு அட்மாஸ்பியர். ஓகே, நம்ம லிவிங் ஆர்கானிசம் இருக்குல்ல, அதாவது ட்ரீஸு, அனிமல்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமன்ஸு, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல வந்துட்டு, இதெல்லாம் தான் வந்துட்டு பயோஸ்பியர். ஓகேவா, இதான் வந்துட்டு ஒரு ஜோன் ஆஃப் லைஃப் ஆன் த எர்த்து. இதில் வந்துட்டு லேண்டு, வாட்டரு, ஆர்கானிசம் எல்லாமே வந்துட்டு வாழ முடியும் வந்துட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பயோஸ்பியர். இதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளோரா அண்டு ஃபவுனான்னு சொல்லிட்டு இருக்குது. ஃப்ளோரானா ஒன்றும் கிடையாது, வைட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ். ஃபவுனானா வந்துட்டு அனிமல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம்னால் வந்துட்டு ஒரு காமன் கம்யூனிட்டி. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ லேண்டில் பார்த்திங்கன்னா ட்ரீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வைட் வெரைட்டி ஆஃப் ட்ரீஸு நிறையா இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, சிங்கம், புலி எல்லாமே இருக்குதுல வந்துட்டு. இது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குது வந்துட்டு. லிவிங் ஆர்கானிசமும் சரி, நான் லிவிங் ஆர்கானிசம் லைக் வாட்டர் கூட, ரிவர் கூட எல்லாத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்துட்டு எக்கோசிஸ்டம் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் 3 வகை இருக்குது. ஒன்று ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் அண்ட் எனர்ஜி. ஏபயோட்டிக்னா நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ், பயோட்டிக்ங்கிறது லிவிங் ஆர்கானிசம் அண்ட் எனர்ஜி காம்பனன்ட்ஸ். இந்த டயக்ராமில் பாருங்களேன் வந்துட்டு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னா ஒரு ட்ரீ இருக்குது, சன்லைட் இருக்குதா, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சன்லேருந்து எனர்ஜியை வாங்குது. ஓகே, சன்லேருந்து வந்துட்டு சன்லைட்டையும் வாங்கிட்டு அதேமாரி வந்துட்டு என்னென்னா கார்பன் டை ஆக்சைடும் வாங்கிடுது வந்துட்டு. இப்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூட்டெல்லாம் விட்டு அது மரம் வளர ஆரம்பிக்கும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர். இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுதா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுலேருந்து வர பழம், அதுக்கப்புறம் காய்கறி இருக்குல்ல, அணிலுக்கு கொடுக்குது, அது ப்ரைமரி கன்சியூமர். இது ப்ரொடியூசரை நம்பி இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த அணிலை வந்துட்டு ஏதோ டியரோ ஏதோ ஒன்று சாப்பிடுது, அது செகண்டரி கன்சியூமர். ஓகே, கடைசியில் வந்துட்டு இது இறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக டெட் அண்ட் டீகே ஆஃப் மாறிடுது. இது இறந்து முடிச்சோடனே டீகம்போஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சாயிலே திருப்பி போயிடுது. அந்த சாயிலுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்குது வந்துட்டு. ஓகே, இதுதான் வந்துட்டு எக்கோசிஸ்டம் லைஃப் சைக்கிள் வந்துட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏபயோட்டிக். நான் சொன்னேன்ல ஏபயோட்டிக்னாங்கிறது நான் லிவிங் ஆர்கானிசம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் லிவிங் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா என்ன, லேண்டு, ஏரு, ரிவரு, அதுக்கப்புறம் சன்லைட்டு, சாயில், டெம்பரேச்சர், மினரல்ஸு, இதெல்லாமே தான் வந்துட்டு நான் லிவிங் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயோட்டிக் காம்பனண்ட். லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே வந்துட்டு பயோட்டிக். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொன்னல வந்துட்டு அதிலே தான். ப்ரொடியூசர்னால் என்ன, பிளான்ட் சன்லைட்டோட எனர்ஜியை வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கிராஸோ இல்லை வந்துட்டு லேண்டோ ஏதோ ட்ரீஸோ வந்துட்டு சாயிலில் வளர ஆரம்பிக்கும். வளர்ந்த உடனே வந்துட்டு இது டைரெக்டாக ப்ரைமரி கன்சியூமருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது வந்துட்டு டைரெக்டாக எடுத்துருது. ஓகே, இதுலேயே டைப்ஸ் இருக்குது வந்துட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு மொத்தம் 3 கேட்டகரி. ஒன்று ப்ரொடியூசர், இன்னொன்று கன்சியூமர், இன்னொன்று டீகம்போசர். ப்ரொடியூசர்னால் என்னென்னா செல்ஃப் நூரிஷிங் காம்பனண்ட்டு. இதை வந்துட்டு ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இது எதையாவது சாப்பிட்டு வளருதா, இல்லை வந்துட்டு இது டேரெக்டாக வந்துட்டு என்னென்னா தன்னால் வளருது வந்துட்டு, சன்லைட்டோட எனர்ஜியை மட்டும் வச்சு வளருது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக. ஓகே, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நிலத்தில் வளரும், வாட்டரில் கூட ட்ரீஸஸ் எல்லாம் இது வளரும் வந்துட்டு. ஓகேவா, பிளான்ட்ஸ், ஆல்கே, பாக்டீரியா கூட வந்துட்டு வாட்டரில் இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் வந்துட்டு ஆட்டோட்ரோப்ஸ், அதாவது ப்ரொடியூசர் சொல்கிறோம். கன்சியூமர் வந்துட்டு என்னென்னா இதை வந்துட்டு ப்ரொடியூசரை நம்பி தான் இருக்குது. இதை வந்துட்டு ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதிலே வந்துட்டு ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிராஸ் கோப்பரை என்ன பண்ணோன்னா இந்த கிராஸை தின்னுட்டு இருந்துரும் வந்துட்டு. செகண்டரி கன்சியூமர் ஃப்ராக் வந்துட்டு கிராஸ் கோப்பரை, அதாவது கிராஸ் கோப்பரை சாப்பிட்டுடும் வந்துட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்னேக் என்ன பண்ணும், ஃப்ராகை சாப்பிட்டுடும். அதுக்கப்புறம் ஆப்பெக்ஸ் கன்சியூமர்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா ஸ்னேக்கை ஹாக்கோ இல்லை ஈகிளோ சாப்பிட்ரும் வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது இறந்த உடனே என்ன ஆகும்னா வந்துட்டு லேண்டில் விழுந்து அது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு பாக்டீரியா, ஃபங்கஸ்ஸு இல்லைனா வந்துட்டு மஷ்ரூம் இதுமாரி வந்துட்டு க்ரியேட் ஆகும் வந்துட்டு. இது வந்துட்டு ஒரு லைஃப் சைக்கிளாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும் வந்துட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கன்சியூமர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்ரோட்ரோப்ஸு,
ப்ரொடியூசரை ஆட்டோட்ரோப்ஸ்னு சொல்கிறோம். டீகம்போசர்ஸை வந்துட்டு சாப்ரோட்ரோப்ஸ். ஏன்னா இதை வந்துட்டு இதால் வந்துட்டு ஃபுட்டை க்ரியேட்டே பண்ண முடியாது. வந்துட்டு இது வந்துட்டு டெட்டாலையும் டிகே பிளான்ஸாலையும் கூடயே இருந்துக்கிட்டே இருக்கும். வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அழுகி கடைசியில் வந்துட்டு சாயிலே வந்துட்டு நியூட்ரியன்ஸாக போய்ட்டு வந்துட்டு ஓகே இதை தான் வந்துட்டு சாப்ரோட்ரோப்ஸ்ன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஃபங்கஸ், மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம் வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எனர்ஜி காம்பனன்ட்ஸ். இப்போது உதாரணத்துக்கு இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸு என்ன இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனர்ஜி ஃப்ளோ ஆகுதுன்னா சன்லைட்லேருந்து டேரெக்டாக வந்துட்டு பிளான்ட்டுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்லேருந்து என்ன பண்ணுதுன்னா கன்சியூமருக்கு போகுது. ஓகே, இது வந்துட்டு ஒவ்வொரு ஃபுட் செயினாக வருது. வந்துட்டு கடைசியில் டீகம்போஸ் ஆகிடுதா. இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு லே ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷியரி கன்சியூமர், அப்பெக்ஸ் கன்சியூமர், ஃபைனலி டீகம்போசர்ஸ். இதுதான் ஒவ்வொரு லேயர் ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஓகே, ஸோ இது எப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு எனர்ஜி மூலமாக வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக வந்துட்டு எனர்ஜி பாஸ் ஆகிட்டே இருக்குது. அது மூலமாக வந்துட்டு ஃபுட்டும் உங்களுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா வந்துட்டு உங்களுக்கு நியூட்ரியன்ட் சைக்கிளும் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு பிளான்ட் மூலமாக வந்துட்டு ஏதோ ஒரு அணிலோ ஏதோ ஒரு கிராஸ் கோப்பர் எது மூலமாவது சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேபி ரேட்டு அது வந்துட்டு கிராஸ் கோப்பரை சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு வேறு ஏதோ ஸ்னேக் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. அது இறந்ததுக்கப்புறம் திருப்பி சாயிலுக்கு டிகே ஆகி திருப்பி நியூட்ரியன்ஸை சாயிலுக்கு போகுது. திருப்பி அங்கேருந்து பிளான்ட் வளருது. திருப்பி உங்களுக்கு சைக்கிளாக வந்துக்கிட்டே இருக்கா. இதுதான் வந்துட்டு சப்போர்ட்டிங் லைஃப்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் செயின்னா வந்துட்டு இப்போது சேம் அந்த ஃபுட் செயின்ங்கிறது ஒரு லீனியர் ப்ராசஸ். உதாரணத்துக்கு பிளான்ட்ஸ்லேருந்து டியருக்கு சாப்பிடுதா இங்கே, அதுக்கப்புறம் டியரை வந்துட்டு எது சாப்பிடுது, உல்ஃப் சாப்பிடுது. உல்ஃபை வந்துட்டு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு திருப்பி இறந்ததுக்கப்புறம் டீகம்போஸ் ஆகுது, திருப்பி பிளான்ட் வளருது. இது ஒரு லீனியர் சைக்கிளாக மாறுது. ஆனால் இதே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் வெப்னா இப்போது ஒரு கன்சியூமரை வந்துட்டு இன்னொரு கன்சியூமர் சாப்பிட்றது, இது இன்டர்லிங்காக வந்துக்கிட்டே இருக்குல்ல ஃபுட் செயின் வந்துட்டு. இதை தான் வந்துட்டு ஃபுட் வெப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டி. இப்போ உதாரணத்துக்கு வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஃப்ளோரா, ஃபவுனா, டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் வந்துட்டு லோட்டஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு வுட் பெக்கரு, இதுமாரி நிறையா வந்துட்டு பேர்ட்ஸ் இருக்குது, நிறையா அனிமல்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுல வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் எக்கோசிஸ்டமில் வந்துட்டு இருக்கிறது தான் வந்துட்டு பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பயோம்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே, பயோடைவர்சிட்டினா வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபோனாஸ்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஹேபிடேட்டில் வந்துட்டு வாழ்கிறது. ஓகே, ஏரியாவில் வாழ்கிறது. பயோம்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்துட்டு தகுந்த மாரி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸோ இல்லை பிளான்ட்ஸோ இருக்கும் வந்துட்டு. உதாரணத்துக்கு போலார் ரீஜனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலார் பியர் இருக்கும். அதே இங்கே நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த போலார் பியர்லாம் இருக்காது வந்துட்டு. ஓகேவா, ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் பேஸ்டாக சில வந்துட்டு ஃப்ளோரா, ஃபோனாஸ் அதெல்லாம் இருக்கும் வந்துட்டு. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பயோம்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு. ஓகே, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று டெரஸ்ட்ரியல், இன்னொன்று அக்வாட்டிக். டெரஸ்ட்ரியல்லாம் லேண்டில் வாழ்கிறது வந்துட்டு. ஓகேவா, ஸோ இந்த டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ். இது எப்பொழுதும் ஹாட் அண்ட் வெட் கிளைமேட்டாக இருக்கும். டென்ஸ் ஃபாரஸ்ட், ரொம்ப அடர்ந்த காடாக இருக்கும் வந்துட்டு. ஹை பயோடைவர்சிட்டி, நிறையா வந்துட்டு உயிரினங்கள் இருக்கும் வந்துட்டு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டார் ரீஜனில் அந்த காங்கோ பேசின் ஆஃப்ரிக்காவில் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட் இதெல்லாம் இருக்குல்ல வந்துட்டு, அப்புறம் இந்தோனேஷியன் ஃபாரஸ்ட், இதெல்லாம் வந்துட்டு அந்த ஈக்குவட்டார் லைன்லேயே இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸு. இங்கே வைட் வெரைட்டி ஆஃப் இதெல்லாம் இருக்கும் வந்துட்டு. இங்கே ட்ரீஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரப்பரு, பேம்போ, எபோனி ட்ரீஸ் இருக்கும். அதேமாரி வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு நிறைய ஃபவுனாஸ் பார்த்திங்கன்னா பேட்ஸு, அதாவது வவ்வால், அதுக்கப்புறம் மங்கீஸ் இருக்கும், எலிஃபண்ட் இங்கே நிறையா இருக்கும், ஜாகுவார் இருக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெசன்ஸு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ராபிக்கல் சவன்னா. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டுக்கும் டெசர்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற இது. இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 டிகிரி அது வந்து ட்ராபிக்கல் இது
ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ் பார்த்திங்கன்னா 0 டிகிரி ஈக்குவட்டார் ரீஜனில் இருக்கும். இது வந்துட்டு எர்த்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 20 டிகிரி உள்ள ரீஜனில் இருக்கிறது வந்துட்டு. ஓகே, இது ரொம்ப பெரிய டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்காது வந்துட்டு. ஓகே, ஆனால் கொஞ்சம் ஃபாரஸ்ட்டாக இருக்கும் வந்துட்டு, கிராஸ்லேண்ட்ஸ் இதுமாரிலாம் இருக்கும் வந்துட்டு. இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ இந்த இமேஜ் பாருங்களேன் வந்துட்டு. இப்போ ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆஃப்ரிக்காலெலாம் பார்த்துருப்பீங்களா வந்துட்டு, சாகல் சவுத் ஆஃப் சகாராக்கள்லாம் இருக்கும் வந்துட்டு, ஆஸ்திரேலியாவில் இருக்கும் வந்துட்டு. அங்கே தான் வந்துட்டு லயனு, எலிஃபண்ட்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும் வந்துட்டு. ஓகேவா, லியோபார்டு, டைகரு, ஜீப்ரா, ஜிராஃபி இந்தமாரி நிறைய அனிமல்ஸ் இங்கே வாழும் வந்துட்டு. ஓகேவா, பீப்புளும் இங்கே இருக்கிறவங்க நோமடிக் பீப்புள்ஸாக இருப்பாங்க, அதாவது நாடோடிகளாக இருந்துகிட்டே இருப்பாங்க வந்துட்டு. ஓகே, இங்கே ஃப்ளோரா பார்த்திங்கன்னா வந்துட்டு ரோட்ஸ் கிராஸ்லாம் புல்வெளி நிறையா இருக்கும். ரெட் ஓட்ஸ் கிராஸு, அப்புறம் லெமன் கிராஸ்லாம் இருக்கும் வந்துட்டு இங்கே. நெக்ஸ்ட்டு டெசர்ட் பயோம்ஸு. இங்கே ரொம்ப ட்ரை ரீஜனாக இருக்கும் வந்துட்டு. ஓகேவா, ரொம்ப லோ ரெயின்ஃபாலாக இருக்கும் வந்துட்டு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 20 to 30 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லாட்டிடியூடில் இருக்கும். இங்கே வந்துட்டு லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே எந்த வெஜிடேஷனும் இருக்காது எக்ஸப்ட் ஜெரோ டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேர்ஸ் வெஜிடேஷன் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு கேக்டஸ், முள் செடின்னு கள்ளி செடியெலாம் இருக்கும்ல வந்துட்டு, இந்த கேக்டஸ் அது மட்டும்தான் இருக்கும். இங்கே மோஸ்ட்டாக ரெப்டைல்ஸ்லாம் நிறையா இருக்கும் வந்துட்டு. ஸ்னேக்கு, அதுக்கப்புறம் லிசார்டு, ஸ்கார்பியனு, இதெல்லாம் அதிகமாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம் இந்த ஏரியாவில் வந்துட்டு. டெம்பரேட்னால் வந்துட்டு ஒரு மாட்ரேட் கிளைமேட்டாக இருக்கும் வந்துட்டு. ஓகேவா, இது சீசனல் டெம்பரேச்சர் வேரியேஷன். இங்கே கிராஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்கணும் வந்துட்டு. இன்டீரியர் ஆஃப் த காண்டினென்ட்டில் இருக்கும் வந்துட்டு. உதாரணத்துக்கு வார்ம் சம்மராகவும் இருக்கும், கோல்டு வின்டராகவும் இருக்கும் வந்துட்டு இங்கே. ஸோ இப்போ ரொம்ப ஹை ரெயின்ஃபாலாக இருந்துச்சுன்னா டால் கிராஸாக இருக்கும், இல்லைன்னா லோவாக இருந்ததுன்னா ஷார்ட் கிராஸாக இருக்கும் வந்துட்டு. ஓகேவா, இந்த இமேஜில் காட்டின மாரியே வந்துட்டு. ஓகேவா, இங்கே மோஸ்ட்டாக எதுக்கு ஃபேமஸ்னால் வீட் கல்டிவேஷனுக்கு கொஞ்சம் இங்கே ஃபேமஸாக இருக்கும் வந்துட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு கிராஸ் கோப்பர், புல் இருக்கிறதுனால கிராஸ் கோப்பர் இருக்கும், உல்ஃப் இருக்கும், பைசன் இருக்கும், ப்ராரி டாக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு மீட்டு இதெல்லாம் வந்துட்டு டைரி ஸ்லாட்ரிங் அனிமல்ஸ் இங்கே வந்துட்டு மோஸ்ட்டாக இருக்கும் வந்துட்டு. துந்த்ரா பயோம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ரொம்ப போலார் ரீஜனில் இருக்கிறது வந்துட்டு. இங்கே ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எப்பொழுதும் வந்துட்டு சிவியர் வின்டராகவே இருக்கும் வந்துட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு கிரீன்லேண்டு, ஆர்டிக், அண்டார்டிக் ரீஜன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நார்த் ஏஷியா, நார்த் கனடா, யூரோப் இந்தமாரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த துந்த்ரா பயோம்ஸ் இருக்கும். இதை வந்துட்டு பேரன் ஐலாண்ட்ஸும் சொல்கிறாங்க. இங்கே ஹண்டிங், ஃபிஷ்ஷிங் தான் மோஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு. ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா போலார் பியரு, உல்வரைனு, அதுக்கப்புறம் ஸ்னோவி அவுலு, ஸ்னோவி டியரு இதமாரிலாம் இருக்கும் வந்துட்டு. இங்கே மேக்ஸிமம் பிளான்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிக் மோஸோ, ஆர்டிக் வில்லோ, லிச்சன்ஸ் இந்த 3 தான் வந்துட்டு ரொம்ப இங்கே இருக்கிறது வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அக்வாட்டிக் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே 2 இருக்குது வந்துட்டு அக்வாட்டிக்கு. ஒன்று ஓஷனு, இன்னொன்று வந்துட்டு நார்மல் ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே அக்வாட்டிக். ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் லில்லி, அதுக்கப்புறம் லோட்டஸ்ஸு, டக்வீடு இந்தமாரி பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும் வந்துட்டு. ஓகே, ஸோ ட்ராட்டு, சால்மோன் ஃபிஷ்ஷு, டர்ட்டில்ஸு அதாவது ஆமைகள், அதுக்கப்புறம் க்ரொக்கடைலு இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும் வந்துட்டு. இதே வந்துட்டு பார்த்திங்கன்னா மரைனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோரல்லாம் இருக்கும், அந்த கோரல் ரீஃப்னா அந்த கடல் பாசிகள், அந்த கடல் உயிரினமே வந்துட்டு ஒரு தனி ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும் வந்துட்டு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த கோரல் ரீஃப் இருக்குது பாருங்கள் வந்துட்டு. அங்கேயே பிளான்ட்ஸு, அங்கேயே ஒரு தனி பயோடைவர்சிட்டியே வந்துட்டு உருவாக்கும் வந்துட்டு. ஓகேவா, கால்சியம் கார்பனேட் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கடல் பாசியோட, கடல் உயிரினத்தோட தனியாக வந்துட்டு அதுலேயே வந்துட்டு ஃபுட் இருக்கிற மாரி வந்துட்டு நிறையா வரும் வந்துட்டு. இதுதான் வந்துட்டு அக்வாட்டிக் பயோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு. ஓகே, ஸோ இதை கன்சர்வேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு ஓவர் எக்ஸ்ப்ளாட்டேஷனை வந்துட்டு மினரல்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அதேமாரி வந்துட்டு ஃபாரஸ்ட்டெல்லாம் அழிக்கக்கூடாது வந்துட்டு. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க வந்துட்டு. ஓகேவா, இதுதான் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷ்னல் பார்க்கு இதை பற்றியெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.